மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவரை நோக்கி கூப்பிடுவது மாத்திரமல்ல, நான் அவருக்காக அவரிடத்திலிருந்து பதில் கிடைக்கும் வரைக்கும் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 40ஆம் அதிகாரத்திலே பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். என்னை உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்து என்னை கழுவி கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதிய பாடல்களை என் நாவிலே வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு அநேகருடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், 200 தடவை ஜெபித்துவிட்டு உடனே அவர்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால், மேற்கொண்டு அவரை நோக்கி கூப்பிடாமல் அவரை நாடாமல் அவர்கள் இருந்து விடுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு ஏழை விதவை அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியிடத்திலே வருகிறார். அந்த நியாயாதிபதி அவன் ஒரு தேவனை மதியாதவனும் மனுஷரை மதியாதவனும் அடங்காதவனும் அவன் ஒரு துன்மார்க்கனமாய் இருந்த போதிலும் கூட அடிக்கடி வந்து போகிறவளாய் இருந்தபடினாலே அடிக்கடி அவள் தொந்தரவு செய்கிறதை பார்த்த அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அவளுக்கு நியாயம் செய்ய முன்வருகிறான். அவளுடைய வழக்கை விசாரிக்க வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை பாருங்கள். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அவள் அடிக்கடி வருகிறபடியினால் அவளுடைய வழக்கை தீர்க்க முற்படும் போது என்னை நோக்கி சிரமம் பார்க்காமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முறையிட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய ஜனங்களுக்கு நான் செவி கொடுக்காமல் இருப்பேனோ? நிச்சயம் அவர்கள் காரியத்திலே நான் சிந்தையாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, சோர்ந்து போகாமல் செபியுங்கள், உரிய பலனை காண்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. ஆமென்.